தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வளம் தரும் பாதை அன்பு நேயர்களுக்கெல்லாம் என்னுடைய மனமார்ந்த வணக்கங்கள். என்னுடைய பதிவுகளில் வழிபாடு என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை எல்லாரும் அதை செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். அந்த விஷயத்தை பற்றி தான் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். அந்த வழிபாட்டுடைய அவசியங்களை சொல்லுகிற பொழுது ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட நான் சொல்லிடுறேன். இந்த வீடியோ எல்லாரும் கொஞ்சம் முழுமையாக பாருங்கள். இது உங்களுக்கும் பலன் தரும், உங்களை சார்ந்த சொந்தங்கள் நட்புகளுக்கும் பலன் தரும். இன்றைய உணவு நாளைய ஆரோக்கியம். இன்றைய உணவு நாளைய ஆரோக்கியம். இன்றைக்கு நம்ம என்ன உணவை நம்ம உடலுக்கு தகுந்த மாதிரி ஆரோக்கியமான உணவை நம்ம சாப்பிட்றோமோ அதனுடைய பலன் தான் நாளைக்கு தரும். இது உண்மைதானே? அதே போல இன்றைய வழிபாடு நாளைய சந்ததிக்கும் அது பயன்படும். உங்களுக்கு மட்டுமில்லை, உங்கள் சந்ததிக்கே இது வளத்தையும் தரும், வாழ்வையும் தரும். ஒரு வளமான வாழ்க்கைக்கு இதனுடைய அடிப்படை தத்துவம் என்ன அப்படின்னா, இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதியை போக்குவதற்கு மருந்து மாத்திரைகள் தேவை. அது உடல் வியாதியை போக்கக்கூடிய ஒரு பகுதி. அது அவசியம். நமக்கு ஒரு வியாதி வந்துருச்சுன்னா அந்த வியாதியை தீர்க்கிறதுக்கு மருந்து என்கின்ற ஒரு பகுதி வேணும். அது எந்த மருந்தாக இருந்தாலும் சரி. அதே மாதிரி நம்முடைய பிறவி பிணி, இந்த பிறவி வியாதி இருக்கு இல்லையா, நம்ம பிறந்ததினால் உண்டாகக்கூடிய வியாதி. அது என்ன வியாதி அப்படின்னா, நம்முடைய கஷ்டங்கள், துன்பங்கள், வேதனைகள், நமக்கு மீளா துயரங்களை தரக்கூடிய விஷயங்களை வைத்து நம்மளுடைய வியாதி பிறவி பிணி நமக்கு எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியும். நாமளே உணர்ந்துக்கலாம். நல்லா உழைக்கிறோம், நல்லா கஷ்டப்படுறோம், நல்லவர்களாகவும் இருக்கிறோம். ஆனாலும் நமக்கு அந்த கஷ்டமும் துன்பமும் நம்மளுடைய வாழையடி வாழையாக அது ரொம்ப ஒரு வேதனையை தருது. அதுக்காகத்தான் வழிபாடு என்கின்ற ஒரு முறை நமக்கு அந்த வழி தேவைப்படுகிறது. நான் முதலே சொன்ன மாதிரி இது வளம் தரும் பாதை. இந்த பாதையில போனா நம்ம எல்லாம் வளமாக இருக்க முடியும் என்கின்ற நம்பிக்கையில தான் உங்கள்கிட்ட நான் பேசுறேன். உங்களுக்கு அது பொருந்தும். இதுல முதலாவதாக நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இது பிரபஞ்ச தத்துவம். நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. இந்த தத்துவத்தின் அடிப்படையில தான் நம்முடைய இயக்கமே இருக்கிறது. இன்னொரு வரி சொல்லுவாங்க, அண்டத்தில் உள்ளதெல்லாம் பிண்டத்தில் இருக்கிறது. அண்டத்தில் உள்ளதெல்லாம் இந்த பிரபஞ்சம் என்னென்ன நிறைந்திருக்கிறதோ அதெல்லாம் இருக்கிறது. அதில் நிலமாக குறிப்பிடப்படுகிறது நம்முடைய சரீரம். சரீரம் தான் அதில் நிலமாக இருக்கிறது. அது நீராக குறிப்பிடப்படுகிறது. நமக்குள்ள 70% நீர் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த எல்லா இயக்கமும் நமக்குள்ள இருக்கிற பொழுதுதான் நம்முடைய ஜீவனானது, நம்முடைய வாழ்க்கையானது கடந்தேற முடியும். இப்படி பஞ்சபூத தத்துவங்களால் இந்த உலகம் நிறைந்திருந்தாலும் அந்த பஞ்சபூத விதிகளினால் நம்ம உடலும், நம்ம உயிரும், ஆன்மாவும், நம்முடைய வாழ்க்கையினுடைய இயக்கமும் நிறைந்திருக்கு. இதுல நிலம், நீர் ரெண்டரை பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். அது என்ன நிலம், நீர்? அதை நிலம் என்று குறிப்பிடுகிற போது நம்மளோட தாய் தந்தைகளை பற்றி அதை சொல்லலாம். அது மிகப்பெரிய விஷயம். அதன் பிறகு நான் உங்களுக்கு பிற்பாடு ஒரு பதிவில் உங்களுக்கு சொல்லித்தாரேன். நீர் என்கின்றது நம்முடைய குலதெய்வம். குலதெய்வம் தான் என்ன செய்யுது? இதுல மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. ஒரு குலதெய்வ வழிபாடு இருந்தால் மட்டும்தான் மற்ற வழக்க வழிபாடுகள் எல்லாம் நிறைவு பெறும். அது சிறப்பாக அமைந்து அனுக்கிரகத்தை தந்து நம்மளை வாழ்வாங்கு வாழ வைக்கும். இந்த குலதெய்வ வழிபாடு என்கிறது இன்றைக்கு நிறைய இடத்துல அது சரிவர ஒவ்வொருவராலும் அது என்ன செய்ய முடியல, பேணி பாதுகாக்க முடியல. ஏன் அப்படின்னா, குலதெய்வம் என்பது நம்மை சார்ந்த பங்காளிகள், நம்முடைய இரத்த சொந்தங்களான உறவுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்தில் நின்று வணங்கக்கூடிய ஒரு முன் தெய்வமாக இருக்கிறது. அந்த முன் தெய்வம், அந்த முன்னாடி இருக்கக்கூடிய குலதெய்வ வழிபாடு இல்லை என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே வெற்றி அடைவது என்பது 90% மைனஸத்தான் இருக்கும். கோயில்களுக்கு போறோம், நிறைய அர்ச்சனைகளை, அபிஷேகங்களை செய்கிறோம், யாத்திரை போறோம், வேண்டாத கடவுள் இல்லை, செய்யாத பரிகாரங்கள் இல்லை,
அப்போ இது எல்லாவற்றுக்கும் துணை இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால் குலதெய்வம் தான். நான் முதலே குறிப்பிட்டது மாதிரி குலதெய்வம் என்கின்றது நம்முடைய இரத்த சொந்தங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு இடத்தில் வழிபடக்கூடிய ஒரு வழிபாட்டு முறை, அனுக்கிரக ஆதிபத்திய நிலையாக இருக்கிறது. இப்போ நம்ம இடத்துல உள்ள குறைகளை பார்க்கிறோம். தயவு செய்து இந்த வீடியோவை முழுமையா பாருங்க. நம்முடைய குறைகளை பார்ப்போம். நம்முடைய பங்காளிகளிடத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒற்றுமை இன்மை, அது நிச்சயமா எல்லாரிடத்திலும் இருக்கும். இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தீங்கன்னா இது ஒண்ணுதான் இருக்குது. அப்போ அந்த குலதெய்வ வழிபாடு என்பது முன்னோர்களுடைய இரத்த சொந்தங்களால் நிறைந்திருக்க வேண்டிய ஒரு விஷயம் என்பதை அடிப்படையாக கொண்டு பார்க்கிற பொழுது நமக்குள்ள இருக்கக்கூடிய இந்த முரண்பாடான எண்ணங்கள் குலதெய்வத்தினுடைய அருளை பெற்றுக்கொள்ளாத வகைக்கு நம்மளை பயன்படுத்தி வரும். சில பேருக்கு குலதெய்வமே தெரியாம இருக்கிறாங்க. என்றையோ ஒரு காலத்தில் அவருடைய தாத்தாவோ அது முன் தாத்தாவோ ஒரு சங்கடத்தினாலேயோ வாழ்க்கையினுடைய சுழல் முறையில் ஏற்பட்ட சூழலின் காரணமாகவோ என்ன செய்யறாங்க, வெளியூர்களுக்கு போயிடுறாங்க. அப்போ அவர்களுக்கு உண்டான குலதெய்வம் 3வது தலைமுறையிலேயே அது 4வது தலைமுறையிலேயே தெரியாம போயிருக்கு. ஆனா அதை அவங்க தேடி வருவதற்கு அவங்களுடைய சூழ்நிலை கூட என்ன செய்யலாம், காரணமாக இருக்கலாம். ஆனால் அந்த குலதெய்வத்தினுடைய வழிபாடு முறைகளை சரியாக கையாண்டு இருக்கக்கூடிய இரத்த சொந்தக்கான பங்காளிகள் அவர்களை தேடி சென்று சொல்ல வேண்டும். யாரும் சொல்றதில்லை. நீங்க ஒற்றுமை ரொம்ப குறை. ஒரு 4 குடும்பம் வெளியில போயிடுச்சுன்னா அந்த குடும்பம் சேர்த்துக்கிறது கிடையாது. நம்ம தேடி போகிற பொழுது நம்மளுடைய இருக்கக்கூடிய ஒரு ஒவ்வாமை, மன ஒவ்வாமை அங்க என்ன செய்யுது, அந்த வழிபாடுகளை முறையாக செய்ய நம்மளால் முடிகிறது. நான் முதல்ல குறிப்பிட்டது மாதிரி நீர் ஒரு நிலத்திலே ஒரு விதையை வைத்து விட்டு அந்த விதைக்கு நீர் ஊற்றினால் மட்டும்தான் என்ன செய்யும், அது விதை முளைத்து துளிர்விட்டு வளர்ந்து பலன் தரும். அப்ப நீர் என்கின்ற பகுதியிலே நம்முடைய குலதெய்வமாக இருக்கக்கூடியது. அந்த குலதெய்வ வழிபாடு மிக மிக முக்கியம். அவசியமாக என் அன்பு நேயர்கள், என்னுடைய சொந்தங்கள், குலதெய்வ வழிபாடிலே குறைவில்லாதபடி நிறைவாக இருங்கள். குலதெய்வத்தினுடைய வழிபாடு எந்தெந்த குலதெய்வத்தை எப்படி வணங்க வேண்டும் என்கின்ற விகித முறைகளும் அதனுடைய விதிமுறைகளும் அந்தந்த இரத்த சொந்தங்களுக்கு உரித்தானதாக இருக்கிறது. எப்படி சொல்றேன்னா, நாங்கள் இப்படிதான் படையல் போடுவோம், இப்படித்தான் நாங்கள் சூடமேற்றுவோம், இப்படித்தான் நாங்கள் அதுக்கு நைவேத்தியம் செய்வோம் அப்படிங்கிறதெல்லாம் ஒவ்வொரு குலதெய்வத்திற்கும் ஒவ்வொரு உறவு முறை பங்காளிகளுக்கும் இருக்கிறது. அதை தயவு செய்து என் அன்பு நேயர்கள், நான் சொல்லிக் கொடுக்க போகிற அனைத்து வழிகாட்டுதல் முறையிலும் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் குலதெய்வ வழிபாடிலே நிறைவு பெற்றவர்களாக இருங்கள். எங்கிருந்தாலும் தேடி கண்டுபிடிங்க. மாதம் அமாவாசை என்று குலதெய்வ வழிபாடு மிகவும் அவசியம். உங்க ஊருக்குள்ள நீங்க இருக்கிற இடத்துல குலதெய்வம் இருக்கிறதா, குலதெய்வ கோயில் இருக்கிறதா, முடிந்தவரை தினந்தோறும் வழிபட்டு பழகுங்கள். இன்னொரு விஷயம், குலதெய்வ வழிபாடிலே நம்ம செய்யக்கூடாத ஒரு விஷயம் இருக்கிறது. ரொம்ப எச்சரிக்கையா இருங்க. குலதெய்வ வழிபாட்டிலே நாம் செய்யக்கூடாத ஒரு மிகப்பெரிய அரிதான விஷயம் ஒன்று இருக்கிறது. அதாவது எல்லாரும் போய் குலதெய்வத்துல முறையிடாதீங்க. தயவு செய்து யாரும் முறையிடாதீங்க. எனக்கு இதை செய்யலைன்னு சொல்லி என்ன செய்யக்கூடாது, வேதனைப்பட்டு அழுகாதீங்க. குலதெய்வ அருள் இல்லாமல் யாரும் உயிர் வாழவே ரொம்ப கடினம். குலதெய்வ அருள் காத்திருப்பார். அது என்னன்னு உங்களுக்கு உணர்ந்துக்க முடியாது. அதனால அன்பு சொந்தங்களே, முதலாவது குலதெய்வ வழிபாடை அனைவரும் கையாளுங்கள். உங்களுடைய குலதெய்வம் எதுவென்று அறிந்து அந்த குலதெய்வ வழிபாடிலே நீங்கள் முதலாவது அதை செய்யுங்க. அதை செய்யிட்டு நீங்க எங்க வேணாலும் வழிபாடுங்க. அதே மாதிரி வீட்டில் பூஜை அறையை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். ஏன் வீட்டில் பூஜை அறை வைக்கணும், எதற்காக வீட்டில் சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது ஒரு தனிப்பதிவாகவே உங்களுக்கெல்லாம் தரேன். தொடர்ந்து இந்த வளம் தரும் பாதை என்கின்ற இந்த பதிவில் எல்லாரும் தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. இந்த பார்த்தீங்கன்னா தெரியும், வளம் தரும் பாதை, ஒரு பாதை அப்படி இருக்குன்னா அந்த பாதையில் போனால் நிச்சயமா வளமாக வாழ முடியும். இது அனுபவங்கள், நான் கண்ட உண்மை, சாஸ்திர சம்பிரதாயங்கள் சொல்றதெல்லாம் இதுதான். அதனால இதை தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. குலதெய்வ வழிபாடு உங்களுக்கும் உங்களுடைய குழந்தைக்கும் உங்களுடைய சந்ததிக்கும் மிக 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 அவசியமாக இருக்கிறது. அதை அவசியம் செய்யுங்க. எந்த குலதெய்வத்தையும் புறம்பே தள்ளாதீர்கள். நீங்க என்ன குலதெய்வத்தை நம்ம பங்காளியா எந்த காலம் சொல்லாதீங்க. நீங்க போங்க. உங்கள்கிட்ட இன்னொரு விஷயத்தை அன்பா கேட்டுக்கிறேன். நீங்க போய் அவங்கள்ட்ட நம்ம எப்படி அந்த பங்காளியோட போய் நிற்கிறது,
அதுல ஒரு சில இடத்துல என்ன செய்யறாங்க, ஒரே இடத்துல இப்ப ஒரு விஷயத்த நான் சொல்லிடுறேன். நம்மளுடைய இப்ப இன்னைக்கு தாத்தா இருப்பாரு, எனக்கு ஒரு தாத்தா இருப்பாரு, உங்களுக்கு ஒரு தாத்தா இருப்பாரு, உங்க அப்பாவுக்கு ஒரு தாத்தா இருப்பாரு. அப்ப இவங்க எல்லாரும் எங்க இருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க? ஒரே ஒரு பகுதியில இருந்தானே பிரிஞ்சிருப்பாங்க. அப்ப நம்ம இன்னைக்கு வந்தவொடனே என்ன செய்யறோம்? சாமிகளை பிரித்து கொள்கிறோம். இதெல்லாம் நிறைய நடக்குது. அதை பேசப்போனா நிறைய பேசலாம். அன்பு சொந்தங்களே, இந்த வளம் தரும் பாதை நேயர்களே, உங்களுக்காக எல்லோரும் வளமாக வாழ வேண்டும் என்பதற்காக இந்த செய்தியை உங்களுக்கு அன்பா தர்றேன். எல்லோரும் குலதெய்வத்தை தினந்தோறும் வணங்குங்கள். அடுத்த பதிவில குலதெய்வத்தை வீட்டில் வைத்து வணங்கலாமா என்கின்ற ஒரு மிக சிறப்பான செய்தி உங்களுக்கு தாரேன். தொடர்ந்து கவனிச்சுட்டு வாங்க. உங்களுடைய சொந்தங்களுக்கும் நட்புகளுக்கும் இதை சொல்லுங்க. குலதெய்வ வழிபாடிலே குறைவாக இருந்துவிட்டு வணங்காமல் இருந்துவிட்டு எங்கு சென்றாலும் என்ன செய்ய முடியாது? வளமாக வாழ முடியாது. முடியாது. இந்த உண்மை மிகப்பெரிய உண்மை. ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றினால் மட்டும்தான் வளரும். ஒரு விதை தண்ணி ஊற்றினால் மட்டும்தான் என்ன செய்யும்? அது துளிர்விடும், முளைக்கும். அதனால அந்த தண்ணீர் என்கின்ற இந்த பிரபஞ்ச விதியின்படி அமைந்திருக்கக்கூடிய குலதெய்வத்தை வணங்குங்கள். குலதெய்வ அருளை, அது கருப்ப சுவாமியா இருக்கலாம், என்ன சுவாமியாக இருந்தாலும் சரி, வழிபாடு செய்யுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எல்லாம் வெற்றியடையும். அடுத்த பதிவுகளை தொடர்ந்து கவனியுங்கள். ஒவ்வொரு கோயில்களுக்கு சென்றால் என்ன நன்மை கிடைக்கும், யாரெல்லாம் எந்தெந்த கோயில்களுக்கு சென்றால் நன்மை கிடைக்கும் என்கின்ற எல்லா விஷயங்களையும் உங்களுக்கு நான் சொல்லி மகிழ்கிறேன். எல்லோரும் தொடர்ந்து இருந்து வாழ்க்கையில் வளம் பெற வேண்டுகிறேன். ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம்.